இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றிப்படிகளாக மாறும். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் 3 வகையான தீர்வுகள் உள்ளன. ஏற்றுக்கொள்வது, மாற்றிக்கொள்வது, விட்டுவிடுவது. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டுவிடுங்கள். ஒருவரிடம் பேசும்போது நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறீர்கள் என்பதை விட நீங்கள் கூறுவதை அவர்கள் எந்த அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார்கள் என்பதை கவனித்து பேசுங்கள். இன்று யாரிடமும் எதற்காகவும் வாக்குறுதிகளை கொடுத்து விடாதீர்கள். நீ விரும்பிய வாழ்க்கையை தொடங்கு. நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல வழியை காட்டுவேன். எந்த பயமும் வேண்டாம். உனக்கானது கண்டிப்பாக ஒரு நாள் உன்னுடைய கையை வந்தடையும். அதை யாராலும் தடுக்க இயலாது. என்னை ஆத்மார்த்தமாக வணங்கும் பக்தனுக்கு அவன் செல்லும் வழி எங்கும் நான் காட்சி தருவேன். இதுவே அவன் என்னை பரிபூரணமாக வணங்குவதற்கு சாட்சி. தப்பி தவறியும் ஒரு முறை மனதை உடைத்தவர்களை மன்னித்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று மட்டும் நம்பிவிடாதீர்கள். முன்பை விட அதிகமாக உடைத்து தூளாக்கி விட்டுத்தான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு, நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் மனதில் எவ்வளவு வலிகளை நீ சுமந்தாலும் உன் உதட்டில் எப்பொழுதும் சிரிப்பை வைத்திருக்கும் என் பிள்ளைக்கு வலிகள் போக்கும் மருந்தாக நான் உன்னோடே இருந்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் போக்குவேன். இனி எப்பொழுதும் உன் முகத்தில் அந்த சிரிப்பை நிரந்தரமாக்குவேன். நிம்மதி எங்கு தேடியும் கிடைக்கவில்லை என்று புலம்பாதே. ஒரு சிறு பறவையின் பசி தாகம் தீர்த்துப்பார். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். ஆனால் நீயோ என்னை வேறு எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறாய். அமைதியாக அமர்ந்து உன் இரு கண்களையும் மூடி என்னை நினைத்து தியானம் செய். வீணாக குழம்பாதே. முதலில் தைரியமாக இருக்க கற்றுக்கொள். தேவையில்லாமல் உன்னை வருத்திக் கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்று நான் அறிவேன். உன்னை எனது கரம் கொண்டிருக்க பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உனது பொறுமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை அடைவாய். நம்பிக்கையுடன் இரு. எனக்கென்று யாரும் இல்லை என்று நினைப்பது மனித நிலை. அனைவருக்காகவும் நான் இருக்கிறேன் என்பது சிவநிலை. சிந்தனையில் சிவநாமம் இருந்தால் சிந்திப்பது அனைத்தும் வெற்றியே. எதனால் கண்ணீர் சிந்தினாயோ அதனாலேயே ஆறுதல் அடைவாய். எதை இழந்தாயோ அதைவிட பெரியதாய் அடைவாய். இழந்தல் போன்றே அடைந்தலும் உண்டு என்பதை மறவாதே.